ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி ரெசிபீஸ். இப்போ மாங்காய் அதிகமாக கிடைக்கிற சீசன். மாங்காய் வச்சு சூப்பரான குயிக்காக செய்யக்கூடிய மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மாங்காய் ஊறுகாய் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஊறுகாய்க்கு மாங்காய் செலக்ட் பண்ணும்போது நல்ல காயாக பார்த்து சின்ன சைஸில் 8 எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ்னால் 4 எடுத்து தண்ணியில் கழுவிட்டு கிச்சன் டவல் இல்லை டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. சிகப்பு மிளகாய் பொடி 1/2 கப், கல்லுப்பு மிக்சி ஜாரில் கிரைண்ட் பண்ணி 1/2 கப் எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரையிங் பேனில் 1/4 கப் கடுகு போட்டு கொஞ்சம் வறுபடவும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கடுகு வெடிக்கிற வரை வருங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு கோர்ஸாக பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த கடுகு வெந்தயம் பவுடரை 1/4 கப் அளவு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. மீதியான பவுடரை புளியோதரைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு க்ளீன் கிளாஸ் பவுல் இல்லைன்னா செராமிக் பவுல் எடுத்துக்கோங்க. கட்டிங் போர்டும் க்ளீன் அண்ட் ட்ரையாக எடுத்துக்கோங்க. மாங்காய் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் இருந்தால் நீள வாக்கில் கட் பண்ணி பவுலில் போட்டுக்கோங்க. பொதுவாக ஊறுகாயில் காய் பெருசாக இருந்ததுன்னா கொட்டைகளை எடுத்துருவாங்க. சின்னதாகவும் இலசாகவும் இருந்தால் கொட்டையோட துவர்ப்பு சுவை ஊறுகாய்க்கு தனி டேஸ்டே கொடுக்கும். இப்படி மாங்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இதில் கிரைண்ட் பண்ண கல் உப்பு 1/2 கப், மிளகாய்த்தூள் 1/2 கப், கடுகு வெந்தய பவுடர் 1/4 கப், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. போட்ட பவுடர் எல்லாம் மாங்காய் பீஸில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. இதை மூடி போட்டு மூடி 1 நாள் அப்படியே விட்டுருங்க. 1 நாள் கழிச்சு மூடி திறந்து பாருங்க. லேசா நீர் விட்டுருக்கும். அதோடைய நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதில் லேசாக சூடு பண்ணி ஆற வச்ச நல்லெண்ணெய் 1/2 கப் சேருங்க. எண்ணெயில் ஊறுகாயை நல்லா கலந்து விடுங்க. மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. ஊறுகாயை கிளாஸ் ஜார்லையும் காற்று போகாத செராமிக் ஜார்லையும் போட்டுக்கோங்க. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணால் சில சமயம் கெட்டு போகலாம். முக்கியமாக டேஸ்ட் மாறிடும். அதனால பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. இப்போ 1/4 கப் அளவு நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊறுகாய் மேலே லேயராக எப்பவுமே இருக்கணும். அப்போ தான் சுவையும் மணமும் மாறாமல் இருக்கும். எண்ணெய்
ஊறுகாய் துண்டுகளுக்கு போகிற மாதிரி க்ளீன் ஸ்பூன் வச்சு நல்லா அழுத்தி விடுங்க. மூடி போட்டு மூடி நல்லா தொடச்சி விடுங்க. மூணு நாள் கழிச்சு உபயோகிக்கலாம். இப்போ சாப்பிட்டா கொஞ்சம் காய் நறுக்குன்னு நல்லாவே இருக்கும். இப்படி தயிர் சாதம், மோர் மிளகாய், மாம்பழ துண்டுகளோட பரிமாறுங்க. வெயில் காலத்தில் இதை விட என்ன வேணுங்க? ஒவ்வொரு வாயும் சாப்பிட அமிர்தமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்விசமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.